வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் 3. சந்திரவர்ணன் 4 மனைவிகளையும் அழைத்து கொண்டு தன் நாட்டிற்கு சென்ற பிறகு அடுத்த ஆண்டில் சந்திரவர்ணன் மனைவியர் 4 4 ஆண் குழந்தைகளை பெற்றனர். 4 குழந்தைகளும் நன்றாக வளர்ந்து உரிய காலத்தில் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார்கள். அப்பொழுது கன்னியாபுரி அரசனாகிய சுந்தரவர்மனுக்கு வயதாகிவிட்டதால் நகரத்தை ஆட்சி புரிய சந்ததி இல்லாததை யாரை நியமிப்பது என்று யோசித்தார். அப்போது சந்திரவர்ணன் கவனத்தில் வந்தான். தன்னுடைய மருமகன் சந்திரவர்ணன் பிராமணனாக இருந்தாலும் சத்திரிய பெண்களை மணந்து கொண்டு கலைகளிலும் சிறந்து விளங்கியவனாக இருந்த காரணத்தினால் ஆட்சி பொறுப்பை அவனிடமே கொடுத்தான். கன்னியாபுரி அரசனாகிவிட்ட சந்திரவர்ணன் நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து வரலானான். அவனுடைய புதல்வர்கள் 4 இளமை பருவத்தை அடைந்தனர்கள். சந்திரவர்ணன் முதுமை பருவத்தை அடைந்தான். தனக்கு எப்போது மரணம் வருமோ என்று எதிர்பார்த்திருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு வருத்தம், தன் புதல்வர்களுக்கு திருமணம் முடிக்கவில்லையே, அவர்களில் எவனுக்கு முடிசூட்டுவது என்பதுதான். தந்தையின் அருகே 4 புதல்வர்களும் இருந்தார்கள். தனது 4வது மனைவியான அலங்காரவல்லிக்கு பிறந்த பத்திரகிரியை நினைத்து கவலை கொண்டான். அவனை பார்த்து அழ ஆரம்பித்தான். அதை கண்ட மற்ற 3 கடைசி மகன் மீதே தந்தைக்கு மிகுந்த பாசம் என்பதை புரிந்து கொண்டார்கள். பத்திரகிரி மிகவும் விவேகமானவன். தந்தையின் கவலையும் சகோதரர்கள் எண்ணத்தையும் புரிந்து கொண்டான். அதனால் தன் தந்தையிடம், தந்தையே, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படுவது புரிகிறது. தாசி வயிற்றில் பிறந்த எனக்கு மகட்பேறு உண்டானால் தங்களுக்கு முக்தி கிடைக்காது என்று அறநூல்கள் கூறுவதை நான் அறிவேன். அதனால் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன். அதனால் எனக்கு மகட்பேறு உண்டாகாது. நீங்கள் முக்தி பெறவும் தடை எதுவும் இல்லை என்று சொன்னான். பத்திரகிரி இப்படி சொன்னதை கேட்ட சந்திரவர்ணன், அருமை மகனே, நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது என் எண்ணமில்லை. ஆனால் உனக்கு மகட்பேறு ஏற்படக்கூடாது என்பதே என் கவலை. நீ எத்தனை பெண்களை மணந்து கொண்டாலும் உனக்கு மகட்பேறு ஏற்படாமல் இருந்து ஒரு மந்திரம் உள்ளது. அதை உனக்கு தருகிறேன். அதை நாள்தோறும் 108 முறை நீ உச்சரித்து வருவாயானால் உனக்கு குழந்தை பிறக்காது, உனக்கும் முக்தி கிடைக்கும் என்று கூறியவர் அந்த மந்திரத்தை அவன் காதில் கூறினார். மற்ற 3 புதல்வர்களையும் பார்த்து அவர்களிடம் தாயர்களை மணந்து கொண்ட அவசியத்தை கூறினார். முறைப்படி பத்திரகிரியே பட்டம் சூட்டிக் கொள்ள தகுதியானவன் என்பதையும் கூறினார். அவர்கள் இளவரசர்களாக இருந்து பத்திரகிரி உறுதுணையாக இருக்கும்படியும் சொன்னார். சந்திரவர்ணன் அப்படி சொன்னதும் எல்லோருக்கும் அவரின் சொற்களை மதித்து ஏற்று நடந்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்தார்கள். பிறகு ஒரு நல்ல நாளில் பத்திரகிரிக்கு முடிசூட்டப்பட்டது. ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. சில நாட்களில் சந்திரவர்ணன் காலமானார். அதன் பிறகு வல்லவரிஷி என்ற மகன் துறவியாக போய்விட்டான். அரசனான பத்திரகிரி 360 பெண்களை மணந்து கொண்டார். தனது ஆட்சியின் நல்ல பெயர் எடுத்தார். சாந்த யோகி என்னும் முனிவர் தம்முடைய தவ வலிமையால் பல அரிய சித்திகளை பெற்றார். தேவேந்திரனும் பூஞ்சோலையிலிருந்து ஒரு மாதுளை பழத்தையும் கொண்டு வந்திருந்தார். பழத்தை அரசன் பத்திரகிரியிடம் கொடுத்துவிட்டு, இந்த பழத்தை சாப்பிட்டால் என்றும் 16 வயதாக இருக்கலாம். உனக்காகவே இதை கொண்டு வந்தேன். இதை சாப்பிட்டு நீ நீண்ட ஆயுளுடன் வாழ்வாயாக என்று வாழ்த்து விட்டு போனார். அந்த பழத்தை பெற்றுக்கொண்ட பத்திரகிரி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அந்த பழத்தை தான் மிகவும் நேசிக்கும் முதல் மனைவியான மோகனாங்கியிடம் கொடுத்து, முனிவர் ஒருவர் எனக்கு அளித்த இந்த பழத்தை சாப்பிட்டால் என்றும் 16 வயதாக வாழலாம். ஆகையால் நீ இதை இப்பொழுதே சாப்பிடு என்றார். பழத்தை பெற்றுக்கொண்ட மோகனாங்கி, இது தெய்வீக பழமாக இருக்கிறது, அதனால் இதை நான் நல்ல நாள் பார்த்து சாப்பிடுகிறேனே என்றார். அவள் அப்படி கூறியதும் பத்திரகிரியும் அவளுடைய அறிவை பாராட்டியதோடு அவள் விருப்பம் போலவே பழத்தை சாப்பிட சொன்னார். அடுத்த நாள் அரசன் பத்திரகிரி அரண்மனை உப்பருகையில் உலாவிக் கொண்டிருந்தான். அப்பொழுது கூலிக்காரி ஒருத்தி தெளிவில் போய் கொண்டிருந்தார். அவளுடைய தலையில் இருந்த கூடையில் அழகான மாதுளை பழம் இருந்தது. அதை கண்ட அரசர் காவலர்களை ஏவி அந்த கூலிக்காரியை கூட்டிக் கொண்டு வர செய்தார். அழைத்து வரப்பட்ட கூலிக்காரி அரசன் எதிரே நிறுத்தப்பட்டார். என்னவோ ஏதோவென்று நடுநடுங்கி கொண்டிருந்தார். நீ யார்? அந்த மாதுளை பழம் உனக்கு எப்படி கிடைத்தது? ஒழுங்காக கூறிவிடு என்று அதட்டி கேட்டார். நான் ஒரு பெண் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை பார்க்கிறேன். மன்னனின் குதிரைக்காரன் என்னிடம் உள்ள ஆசையால் இந்த பழத்தை என்னிடம் கொடுத்தான். நான் ஒருவனிடம் ஆசை கொண்டிருக்கிறேன். ஆகையால் அதை அவனுக்கு கொடுப்பதாக இந்த பழத்தை கொண்டு போகிறேன் என்றார். அவள் அப்படி சொன்னதை கேட்டதும் உடனே குதிரைக்காரனை கூட்டி வர சொன்னார் அரசர். நடுநடுங்கி கொண்டே வந்தான். அவன் அந்த கூலிக்காரி நிற்பதை கண்டு பயந்து நடுங்கினான். இந்த பழம் எப்படி கிடைத்தது? இதை நீ இவளிடம் கொடுத்தது உண்மையா என்று கேட்க, அவனும் என்னிடம் உள்ள ஆசையால் பெரிய ராணி கொடுத்தார்கள். நான் இவளிடம் கொண்டுள்ள ஆசையால் இவளிடம் கொடுத்தேன் என்றான். பத்திரகிரி உடனே ராணி மோகனாங்கியிடம் சென்று, உன்னிடம் நான் கொடுத்த மாதுளை பழம் எங்கே, அதை கொண்டு வா என்று சற்று அதட்டலாகவே கேட்டார். மோகனாங்கி சற்று தயங்கினாள். அரசர் அவசரப்பட்டு அந்த பழத்தை கொண்டு வருமாறு கட்டாயப்படுத்தினார். அவள் அதை கொண்டு வரவில்லை. பிறகு அவள் அந்த பழத்தை குதிரைக்காரனிடம் கொடுத்தேன் என்று ஒப்புக்கொண்டார். அவள் இப்படி சொன்னதை கேட்ட அரசர் பத்திரகிரி திகைத்து நின்று விட்டார். நிதானமாக யோசித்தார். தன்னுடைய ஆசை சிதறி அவமானம் அடைந்த பிறகு இல்வாழ்க்கையில் இனி ஈடுபட வேண்டுமா, இல்லை வேண்டவே வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தார். உடனே சகோதரர்கள் இருவரையும் அழைத்து விக்ரமாதித்தனுக்கு முடிசூட்டி பட்டியை அமைச்சனாக இருக்க வேண்டும் என்று துறவியாகி காட்டுக்கு சென்று விட்டார்.
ஆம், சந்திரகிரிவர்மனுக்கு பிறந்த 4 புதல்வர்களில் ஒருவர்தான் விக்ரமாதித்தர். மற்றொருவர் பட்டி, மற்றும் ஒருவர் துறவியாக போய்விட்டார். மீதம் இருப்பவரே இந்த பத்திரகிரி. பிறகு விக்ரமாதித்தருக்கு முடிசூட்டிவிட்டு துறவியாக அவர் போய்விடவும் பட்டத்துக்கு வந்த விக்ரமாதித்தன் உலகினர் அனைவரும் தன்னை போற்றி புகழ்ந்து கொண்டாடும்படி பெருமையோடு ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். உடனே பட்டியை அழைத்து அவரிடம், இந்த சிறிய கன்னியாகுமரி நாட்டை மட்டும் ஆட்சி செய்வதனால் நமக்கு புகழோ பெருமையோ உண்டாகாது. நமது புகழ் என்றும் எப்பொழுதும் நிலைத்து இருக்கத்தக்க முறையில் புதிய நகரத்தை நிர்மாணிக்க வேண்டும். அதற்கு தகுந்த இடமாக பார்த்து ஏற்பாடு செய் என்று கட்டளையிட்டார். விக்ரமாதித்தனின் கட்டளைப்படி அமைச்சன் பட்டி தகுந்த இடத்தை கண்டுபிடிக்க புறப்பட்டார். சில நாட்களுக்கு பிறகு குணவதி ஆற்றை அடுத்து வசைகிரி மலைச்சாரலில் ஒரு நகரத்தை அடைந்தார்கள். அங்கு மனிதர்களே இல்லை. அங்கே ஒரு காளி கோயிலும் அதை ஒட்டி ஒரு குளமும் இருந்தது. பட்டி குளத்தில் குதித்து காளி கோயிலை வலம் வந்தான். அப்பொழுது அவனுடைய பார்வை ஒரு குத்துக்கல்லின் மீது சென்றது. அதில் எழுதப்பட்டிருந்த சாசனம் பட்டியை கவர்ந்தது. அதன் அருகில் சென்றான். அதில் குளக்கரையில் கட்டப்பட்டுள்ள 7 உரிகளையும் ஒரே ஒரு வெட்டில் வெட்டி அப்படியே குளத்தின் மையத்தில் உள்ள வேலின் முனையில் தலைகீழாக பாய்பவர்களுக்கு காளிதேவி நேரில் தோன்றி ஏராளமான செல்வங்களையும் வழங்குவதோடு 56 நாடுகளின் அரசாட்சி பொறுப்பையும் அளிப்பாள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அமைச்சன் பட்டி அதை படித்ததும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அந்த சாசனப்படி செய்துவிட்டால் 56 நாடுகளின் ஆளுகையும் கிடைக்குமே என மகிழ்ந்தான். உடனே கன்னியாகுமரிக்கு சென்றான். தான் கண்ட சாசன விவரத்தை எல்லாம் விக்ரமாதித்தரிடம் கூறினான். இருவரும் காளி கோயிலுக்கு புறப்பட்டார்கள். இருவருமே குளத்தில் குளித்துவிட்டு காளி தேவியை வணங்கினார்கள். பிறகு சாசனத்தில் குறிப்பிட்டிருந்ததை கண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். அருகில் இருந்த ஆலமரத்தில் ஏறி அங்கு கட்டப்பட்டிருந்த 7 உரிகளையும் ஒரே வெட்டில் வெட்டிவிட்டு குளத்தில் இருந்த வேலின் மீது தலைகீழாக பாய்ந்தார் விக்ரமாதித்தன். வேலின் முனையை அவன் நெருங்கிய போது காளி தேவி தோன்றி அவனை கைகளில் ஏந்தியவாறு கோயிலுக்கு சென்றார். அப்போது பட்டி காளியிடம், காளி தேவியே, என் சகோதரனுக்கு அருள் புரிந்து எங்கள் கோரிக்கையை ஈடேற்றி கொடுக்க வேண்டும் என வேண்டினான். விக்ரமாதித்தன் வீரத்தை கண்ட காளி தேவி பாராட்டிவிட்டு, நீங்கள் உங்கள் நாடு சென்று உங்களுடைய கருவூலத்தை திறந்து பார்ப்பீர்களானால் ஏராளமான செல்வம் அங்கே இருக்க காண்பீர்கள். அதை கொண்டு இந்த நகரத்தை புதுப்பித்து உஜ்ஜயினி மாகாளிபுரம் என்று பெயர் சூட்டி இங்கு இருந்தவாறே 56 நாடுகளையும் ஆட்சி செய்வீர்களாக என்று அருள்வாக்கு தந்துவிட்டு மறைந்தார். அதன் பின்னர் விக்ரமாதித்தனும் பட்டியும் கன்னியாகுமரிக்கு திரும்பினார்கள். கருவூலத்தில் செல்வம் குவிந்திருப்பதைக் கண்டு மகிழ்ந்தார்கள். உடனே நகரத்தை புதிதாக நிர்மாணிக்கும் வேலையையும் ஆரம்பித்தார்கள். உஜ்ஜயினி மாகாளிபுரம் தோன்றியது. அப்படிதான் அதையே தலைநகராக கொண்டு ஆட்சி புரிய தொடங்கினார் விக்ரமாதித்தன். காளி தேவியின் அருள்படியே 56 நாட்டு அரசர்களும் விக்ரமாதித்தருக்கு அடிபணிந்து கப்பம் கட்டினார்கள். இனி விக்ரமாதித்தரை நேரிடையாக கதைகளில் காணலாம். நேயர்களே, தொடர்ந்திருங்கள். வணக்கம்.